ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎஸ் இன்ஃபினிட்டி மேக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 135 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட் ஆஃப் ஆல் 2,3 தென் ஃபைன் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ சொல்யூஷனில் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு கொடுத்துருக்கிறது 135 கொடுத்துருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு 2,3ங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்மளை கேட்டிருக்கிறது ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது என்னென்னா 135 கிராஸ் 2,3ங்கிறத நம்ம எழுதுவோம். எழுதிட்டு இந்த 1 வந்து 2ஓடையும் பண்ணுவோம், 3ஓடையும் பண்ணுவோம். ஸோ 1,2 1,3 அப்படிங்கிறது வந்துடும். அடுத்தது 3,2 3,3, அதுக்கப்புறம் 5,2 5,3 அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஏ கிராஸ் பி. ஸோ இதுதான் என்னதுன்னா ஏ கிராஸ் பி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை 1ன்னு நம்ம மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. பி கிராஸ் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பிங்கிற செட் எழுதிக்கணும். 2,3 கிராஸ் 1,3,5. ஸோ இதை நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம்? அதே மாதிரி இங்கே 2ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு 2,1 2 1ஓட மேப் ஆகிற மாதிரி எழுதுவோம். அதுக்கப்புறம் 2 3 2 5. சிமிலர்லி 3,1 எழுதுவோம். 3,3 3,5. இது வந்து நமக்கு என்னென்னா பி கிராஸ் ஏ. நம்ம ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஏ கிராஸ் பி, இது பி கிராஸ் ஏ. மேப் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா 2,1 2,3 2,5 அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இஸ் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இஃப் நாட் ஒய். ஏன் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் கிடையாது அப்படிங்கிறதுக்கு நம்மளை ஆன்சர் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஏ கிராஸ் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 1 2 1 3 3 2 3 3 5 2 5 3. ஸோ இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2,1 இருக்குது, 2,3 இருக்குது, 2,5 இருக்குது, 3,1 இருக்குது, 3,3 இருக்குது, 3,5 இருக்குது. ஸோ நமக்கு வந்து மொத்தம் இதில் 6 இருக்குன்னா இதுலேயும் நம்பர் ஆஃப் எலமெண்ட் 6 இருக்குது. பட் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்தால் இதோட ஃபஸ்ட் கோஆர்டினேட் வந்து 2. இங்கே எங்கேயாவது ஃபஸ்ட் கோஆர்டினேட்டுக்கு 2 இருக்கான்னு பார்த்தா எந்த இடத்துலையுமே 2 இல்லை. அதேமாதிரி ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் செகண்ட் கோஆர்டினேட் 1னா செகண்ட் கோஆர்டினேட் 1 இருக்கான்னு பார்த்தா எதுவுமே 1 கிடையாது. ஸோ ஏ கிராஸ் பிங்கிறது நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அப்போ ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா ஆஸ் 1,2 அப்படிங்கிறதும் 2,1ங்கிறதும் நாட் ஈக்குவல் தான். அண்ட் அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் எழுதிப்போம். 1,3யும் 3,1 அப்படிங்கிறதுமே நமக்கு நாட் ஈக்குவல் தான். எந்த இடத்துலையுமே நமக்கு ஃபர்ஸ்ட் குவார்டினேட் என்ன ஆகலை அப்படின்னா கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ செகண்ட் குவார்டினேட்டும் அப்போ என்ன ஆகலை அப்படின்னா மேட்ச் ஆகலாங்கும் போது இந்த கண்டிஷன் வந்து நாட் ஈக்குவல் தான். இஃப் நாட் ஒய்னு கேட்டதுக்கு எந்த ஃபர்ஸ்ட் குவார்டினேட்டோடையும் ஃபர்ஸ்ட் குவார்டினேட் மேட்ச் ஆகலை, செகண்ட் குவார்டினேட்டோடையும் செகண்ட் குவார்டினேட் நமக்கு மேட்ச் ஆகலைங்கிறது தான் அந்த ரீசன். அடுத்தது நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷோ தட் n ஆஃப் a cross b is equal to n of b cross a that is equal to n of a cross n of b. நமக்கு இப்போ ஏங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்குது அப்படின்னா 1 3 5ன்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. பிங்கிறது 2,3. அப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா n ஆஃப் ஏங்கிறது வந்து 3யும் n ஆஃப் பி அப்படிங்கிறது மொத்தம் 2 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால 2ங்கிறது தெரியுது. இதை நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிப்போம். n ஆஃப் ஏ cross n ஆஃப் பி அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 3 into 2 that is equal to 6 அப்படிங்கிறது வந்துடும். இப்போ n ஆஃப் ஏ கிராஸ் பியும் n ஆஃப் பி கிராஸ் ஏவும் கேட்குறாங்க. நம்ம வந்து 1லேருந்து கன்க்ளூட் பண்ணலாமா? ஃப்ரம் 1ங்கிறது இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 1ங்கிறது ஏ கிராஸ் பி இங்கே இருக்குது. இந்த ஏ கிராஸ் பியில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. இந்த n ஆஃப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்குங்கிறதுக்கு. அப்போ n ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறது வந்து மொத்தம் 6 இருக்குது. அதே மாதிரி பி கிராஸ் ஏவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 3 6 மொத்தம் நமக்கு இருக்குது. அப்போ அதுதான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ n ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறதும் 6 தான். n ஆஃப் பி கிராஸ் ஏங்கிறதுமே நமக்கு 6 தான். ஃப்ரம் 1 and 2 ரெண்டுத்துலேருந்துமே நம்ம இதை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 3 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை கன்க்ளூட் பண்ணி வச்சுருக்க இது வந்து 4. ஃப்ரம் 3 and 4லேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா n ஆஃப் a cross b which is equal to n of b cross a that is equal to
n of a cross n of b. அப்போ நமக்கு என்ன ஆகுது, எல்லாமே நமக்கு ஆன்சர் வந்து 6 வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கண்டிஷன் என்ன காட்ட சொன்னாங்களோ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்கே காட்டிட்டோம். தட்ஸ் இட். இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 1.1. அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். தேங்க்யூ.